என்னப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வச்சு செஞ்சுட்டான் இஷான் கிஷன் இன்னைக்கு. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வருவோமா? இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸை பற்றி பார்க்கலாம். ப்ரூட்டலி டாக்ஸிசிட்டி ஆக்சுவலி பீக்ட் ஆன் May 18, 2024. நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி பெங்களூரில் சில டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி நின்று விராட் கோலி காட்டின செலிப்ரேஷன்ஸில் இருந்து தான் இவங்களோட டாக்ஸிக் ஏரா ஹார்ட் கோராக ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். கட்டு டுடே அதே மாதிரி இப்போது இஷான் கிஷன் ஸ்டேடியமில் வச்சு செஞ்சுட்டான் ஃபார் SRH. கிரவுண்டில் அவன் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஆப்பனன்ஸை வந்து அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அவனோட டக் அவுட்டுக்கு திரும்பி வரான். அப்போ வரும்போது ஏதோ ஒரு க்ரௌடு வந்து ரொம்ப பயங்கரமாக அவனை வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ, இன்டிமிடேட் பண்ணியிருக்காங்களோ. அவன் வந்து போர்டில் சைன் பண்ணிவிட்டு விசில் போர்டுன்னு சைன் காமிச்சிட்டு கோட் யுவர் ஹோம்னு சொல்கிற மாதிரி, இது எங்களோட கோட்டை மாதிரி ஆயிடுச்சு, அன்புடன்லாம் இல்லை, தோத்துட்டிங்களா, வெளியே கிளம்ப சைலண்ட்டாக கிளம்ப வச்சிட்டான். ஏன்? பிகாஸ் ஆஃப் த ஷியர் புல்லிங் ஹேப்பனிங் இன்சைட் த சேப்பாக் ஸ்டேடியம். இது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவனையே வந்து பாதிச்சிருக்கு போல. இந்த புல்லிங்கில் ஒரு கேவலமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் வேறு இவங்க கிட்ட இருக்கு. நோட்டீஸ் பண்ணீங்களா? என்னைக்காவது எம்ஐ ஃபேன்ஸையோ இல்லை கேகேஆர் ஃபேன்ஸையோ இந்த மாதிரி கிரவுண்டில் கார்னர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, மோஸ்ட்டாக இல்லை. பிகாஸ் கேகேஆர் எம்ஐ கிட்ட ஈக்குவல் லெவல் ஆஃப் கப்ஸ் இருக்குது. அதை விட முக்கியம், சிஎஸ்கேவியே ஃபைனல்ஸில் அடித்து துவச்சி கப் எடுத்திருக்காங்க. அங்கே போயிட்டு விசில் போட்டுன்னு ட்ரோல் பண்ணி ஹெவியாக பண்ணால் திருப்பி ரொம்ப ஹெவியாக அடி விழும்னு அந்த க்ரௌடுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டார்கெட் யார் அப்போ? பஞ்சாப், SRH, RCB மாதிரி லெசர் கப்ஸை வச்சிருக்கிற டீம்ஸ் தான் இவங்களோட டார்கெட்டு. சேஃப் டார்கெட்டை பார்த்து குரூப்பில் சேர்ந்து புல்லிங் பண்ணுறது. எங்களுக்கு 5 கப் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பந்தா காட்டுறது. பந்தா காட்டுங்க, தப்பு இல்லை. அது வந்து அதுக்குன்னு ஒரு லைன் இருக்குது. அது வந்து பேண்டரை தாண்டி உள்ள புல்லிங் ஆகவோ அப்யூஸ் ஆகவோ போகும்போது ரொம்ப மோசமாக போகுது. இன்னைக்கு சேப்பாக்கில் பேண்டர்ஸ்னு சொல்லி நார்மல் ஃபேன்ஸையும் மேட்ச் என்ஜாய் பண்ண விடாம ப்ரூட்டலி அப்யூஸ் பண்றாங்க, புல்லி பண்றாங்க. அங்க வந்த ஒரு SRH ஃபாரின் ஃபேன் ஒருத்தர் இருந்திருக்கான் போல, அவனையும் விட்டு வைக்கல. த என்டையர் கிரவுட் ஹெவிலி இன்டிமேட்டட் நினைக்கிறேன். ஆனா அதான் சொன்னாங்கல்ல, கர்மா வில் ஆல்வேஸ் ரிட்டன் த ஃபேவர்னு. அவன் சிங்கிள் ஆளா நின்று திருப்பி அடிச்சான். செம்ம பியூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக நின்று அக்கீல் ஹுசைனோட ஃபேஸ் மாஸ்க் ஜெஸ்டரையும் நம்ம பேட் கமின்ஸோட ஐகானிக் சைலன்ஸ் ஜெஸ்டரையும் காட்டி வாயை மூடிட்டு உட்காருங்கடான்னு டோட்டல் எல்லோ க்ரௌடையும் சிங்கிள் ஹேண்டடாக சைலண்ட் ஆக்கணும். லுக், டீமை சப்போர்ட் பண்ணுறது தப்பே இல்லை ப்ரோ. ஆனால் கப் இல்லாதவங்க கிட்ட தான் நான் கெத்த காட்டுவேன்னு மேட்ச் பார்க்குற வர நார்மல் ஃபேன்ஸையும் இப்படி டார்ச்சர் பண்ணி டார்கெட் பண்ணுறதுலாம் பியூர்லி டாக்ஸிக். இப்போவாது திருந்துங்கடா. இட் இஸ் கோயிங் பியாண்ட் த லைன்ஸ். சரி, நீ உடனே என்கிட்ட கேட்ப, உடனே வந்து கமெண்ட் செக்ஷனில் கதறுவ. பெங்களூரில் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? பெங்களூர் ஃபேன்ஸ் எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்டேட்டை வச்சியும் லாங்குவேஜ் வச்சியும் எங்களை எவ்வளோ கார்னர் பண்ணுறாங்க தெரியுமா? மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ அவன் கெட்டவன் தான், அவன் பண்ணுறான்னு வச்சுக்கோ. நான் வந்து சென்னையில் இருக்கிற RCB ஃபேன். எனக்கு அதில் இருக்கிற இன்டென்சிட்டி எவ்வளோன்னு தெரியல. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஒரு வாட்டி RCB மேட்ச் போனேன், CSK RCB மேட்ச். எனக்கு அங்கே பெருசாக எதுவும் நடந்த மாதிரி தெரியலை. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் கெட்டவனா இருக்கட்டும், நீங்களாவது நல்லவனா இருக்கலாம்ல. அதெல்லாம் எப்படி நான் நல்லவனா இருக்க முடியும்? அவன் கெட்டவனா, நான் கேடு கெட்டவனா தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. திருந்துங்க.